யெகோவா ஈரே பிரேட் டைம் வழியாக தேவநாம மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தேடக்கூடிய முதல் தரமான ஒரு நன்மைனா அது சமாதானம். இதை கேட்கிற நீங்கள் கூட சமாதானமற்ற நிலைமையில் இருக்கலாம். யோவான் 14:27 பார்க்கும்போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டவர், அதாவது சமாதானத்தின் தேவன். அதுவும் பிரியமானவர்களே, உலகத்தால் உலக மனிதர்களால் கொடுக்கப்படுகிற சமாதானம் அல்ல. ஏன்னா அது நிரந்தரமற்றது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. எவ்வளவு வசனங்கள் கேட்டாலும் நமது பிரச்சனைகள் நம்மை நிம்மதியற்ற நிலைமைக்கு உள்ளாக்குகின்றன. பலகீனங்கள், உலக மனிதர்கள், உலக காரியங்கள், குடும்ப நிலைமைகள் நம்மை சமாதானமற்ற நிலைமைக்கு தள்ளுகின்றன. எனவேதான் இந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க, உங்கள் இருதயம் கலங்கவும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. எனவே என்ன பிரச்சனைகளானாலும் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். எதுக்கு நீங்கள் பயப்படுகிற அனுபவத்தில் காணப்படணும்? உங்கள் விசுவாசம் ஆண்டவரோடு இருக்கட்டும். நீங்கள் விசுவாசிங்க. ஏன்னா உங்கள் ஆண்டவர் உங்கள் கூட சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். என்ன பிரச்சனைகளாகட்டும், அவர் முன்னாடி அது ஒன்றுமே இல்லை. உங்கள் சமாதானம் லேட் ஆகுதுன்னா அது பெரியதாய் காணப்படும், ஆசீர்வாதமானதாயும் இருக்கும். ஆண்டவர் நம்மை காக்க வைக்கிறார்னா அது மிகப்பெரிய நன்மைக்காக தான். எனவே கலங்காதீங்க, பயப்படாதீங்க. தேவ சமாதானம் உங்களோடு இருக்கும். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.